ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குபேரரோட பானையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். புதுசா பார்க்குறவரு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கையோட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குபேரருக்கு 5 பானை வைக்கலாம், இல்லை 3 பானை வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கு, உங்கள் கோயிலில் எவ்வளோ அடை இருக்குது அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 5 பானை ரெடி பண்ணுறேங்க. வாங்க பார்க்கலாம். முதல் பானையில் பச்சரிசி போட்டுக்கணும். 2வது பானையில் துவரம்பருப்பு, 3வது பானையில் 9 காயின்ஸ், 4வது பானையில் பார்த்திங்கன்னா நாம் மஞ்சள் போட்டிருக்குறோங்க. 5வது பானையில் கருப்பு சிவப்பு குண்டுமணி, கொஞ்சோண்டு பச்சை கருப்பூரம், தாமரைமணி, ஏலக்காய், இதெல்லாம் தாங்க கடைசி பானையில் நம்ம வச்சுருக்கோம். இது என்னைக்கு கோயிலில் வைக்கணும்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை, குபேரருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை, இப்படி நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வைக்கலாம். இது எல்லாம் எப்போ சேஞ்ச் பண்ணணும்னா எவ்ரி பௌர்ணமிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க. அரிசி பருப்பு காயின் இது 3 மட்டும்தாங்க நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அரிசி பருப்பு நீங்கள் பேர்ட்ஸ்க்கு போட்டுக்கலாம். காயின் நீங்கள் லாக்கர்லேயோ இல்லை உங்கள் பர்ஸில் வச்சு, இல்லை என்னால் 3 பானை தான் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 3 பானையில் அரிசி பருப்பு காயின்ஸ் இது 3 கூட நீங்கள் வைக்கலாம். பௌர்ணமிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அரிசி பருப்பு காசு காயின் இது மட்டும்தாங்க நம்ம சேஞ்ச் பண்ணணும். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கணும். அரிசி பருப்பு நீங்கள் கால் மிதிப்படாத இடத்துல போட்டுக்கலாம், இல்லை பேர்ட்ஸ்க்கு போட்டுருங்க. அப்புறம் காயின் நீங்கள் லாக்கர்லேயோ இல்லை நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாங்க. இந்த பானையை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி நீங்கள் கோயிலில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பானையை தான் நாம் குபேர பானைன்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.